வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஜாதகத்தில் பாக்யாதிபதி எனும் நான் அப்படிங்கிறது தான் டைட்டில். இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டா, சிறப்பான தன்மையில் இருந்துட்டா, அந்த ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற 9ஆம் பாவம் சார்ந்த நன்மைகளை மட்டும், மேன்மைகளை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற மைனஸ் இந்த பதிவில் இல்லை, ஒன்லி ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம சொல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் இந்த பதிவு பொறுத்தவரையிலும் முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு மன நிறைவை இந்த பதிவு தந்தது அப்படின்னாக்கா, இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். இப்போ வாங்க, இந்த 9ஆம் பாவம் நல்ல நிலையில் இருந்தால் எதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது, எப்படியெல்லாம் அதை நம்மளை மேன்மைப்படுத்துது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது நல்லா இருந்தா அப்படின்னா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது? அதற்கு ஒரு விளக்கம் இருக்குது இல்லைங்களா? அதற்கு ஒரு விதிகள் இருக்குது இல்லையா? முதல்ல நம்ம அதை பார்த்துடுவோம். எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை பாவர்களோ அல்லது லக்ன பாவர்களோ அல்லது பிரிவினை கிரகங்களோ, இந்த 3 நிலைப்பாட்டை கொண்ட எந்த ஒரு பாவத்தன்மையில் அந்த பாவத்தில் கிரகங்கள் நின்றாலும் அது பாக்கியஸ்தானம் பலவீனப்பட்டது என்று பொருள். இப்போது பலவீனப்பட்டதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த நிலையில் இல்லாமல் இருந்தாலே அது அந்த பாவகம் மேன்மை பெற்றுள்ளது அப்படிங்கிறது பொருள். இப்போது எப்படி இருந்தால் அது நல்லா மேன்மையாக பலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது அந்த பாவத்தின் அதிபதி ஆட்சி பெறுவது, உச்சம் பெறுவது, கேந்திரங்களில் இருப்பது, கோணங்களில் இருப்பது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது அந்த பாவாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இப்போது 2 விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஒன்று, பாவத்தில் பாவக்கோள்கள் நிற்கக்கூடாது. பாவாதிபதி நல்ல நிலையில் வலிமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருக்கின்ற போது அதன் முழுமையான பலன்களை செய்யும் தகுதி அவருக்கு கிடைச்சிடுது. அதே நேரத்தில் அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அந்த கிரகம் மட்டுமே அந்த ஸ்தானத்தின் காரகத்துவங்களை, அதன் விஷயங்களை செய்வதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதற்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது பாக்கியாதிபதி அந்த வீட்டை விட்டு வேறு எந்த இடத்துல போயிட்டு உக்காந்தாலும் அவர் நின்ற வீட்டின் பலன்களை தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க. இந்த 3 விஷயங்களில் ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, பாக்கியஸ்தானத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. சரிங்களா? இதுவரையிலும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போது பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்ட்டு உங்கள் ஜாதகத்தில் காட்டுது. அப்போது அவர் என்னெல்லாம் செய்ய போகிறார், உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாதகர் எந்த ஒரு செயலை தொட்டு செயல்படுத்த முயற்சித்தாலும் அவருடைய முயற்சிகளில் முதலில் தடைகள் வருவதில்லை நண்பர்களே. அவர் ஒரு முயற்சி எடுத்தாருன்னா உடனே சக்ஸஸ் ஆகும். தடை தாமதங்கள் அப்படின்ட்டு அவருடைய சந்திக்கிறதே கிடையாது. பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டாக்கா தடை தாமதங்களை சந்திக்கிறதே இல்லை. அது எந்த விஷயமாக இருந்தாலும். உதாரணமாக ஒரு வாகனம் வாங்கணும்னு ஒரு முயற்சி செய்கிறார். அது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு வாகனம்னு வச்சுக்கோங்க. அதை முயற்சி செய்யும்பொழுது ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தோம்னா செவுத்தில் அடித்த பந்து மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, டாக்குமெண்ட்ஸ் கிளியர் ஆகலை, பேங்க்கில் லோன் கொடுக்கல, அல்லது இவங்க எதிர்பார்த்த ஒரு நிறம் கிடைக்கல, அல்லது சிசி கிடைக்கல, ஒரு அந்த வெஹிக்கிளுடைய கலர் கிடைக்கல, அல்லது இவங்க லோ மாடல் எதிர்பார்த்துருப்பாங்க, அவங்க ஹை மாடல்னுவாங்க. இல்லைனா புக்கிங் பண்ணாக்க 1 வருஷம் 2 வருஷம் ஆகுன்னுவாங்க. இப்படி பல நிலைகளில் அது தாமதப்படுத்தும், தடையை ஏற்படுத்தும், மனதில் ஒரு வருத்தத்தை கொடுக்கும். இதுவே
பாக்யாதிபதி நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னாக்கா, முதன்மையான விஷயம் இவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து தடை தாமதங்கள் வருவதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதே அமைப்பு அதாவது வந்து அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்கப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதாவது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, படிக்க வேண்டிய வயசில் நல்லா படிச்சுருவாங்க. உத்தியோகம் போகணும், அடுத்தது உத்தியோகத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு நிலைப்பாடுலாம் இவங்களுக்கு இருக்காது. கேம்பஸ் இன்டர்வியூவில் எதனா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதில் செலெக்ஷன் ஆவாங்க. அதில் பெரிய லெவலில் போயிட்டு உக்காந்துருவாங்க. ஸோ சரியான நேரத்தில் கல்வியை கற்பது, சரியான நேரத்தில் வேலைக்கு போவது, சரியான நேரத்தில் சம்பாதிப்பது, காலாகாலத்தில் திருமணம் நடப்பது, இது ரொம்ப முக்கியம். காலாகாலத்தில் திருமணம் நடப்பது, அடுத்ததாக காலாகாலத்தில் வம்சாவிருத்தி ஏற்படுவது, குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படுவது. அவனுக்கு என்னப்பா படித்தான், வேலைக்கு போனான், கல்யாணம் பண்ணான், குழந்தைய பெற்றான், சொத்து சுகங்கள் வாங்கினான், குடும்பத்தில் செட்டில் ஆகிட்டான். இதை வந்து நம்ம வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சிலரால் நம்ம வந்து கேட்க பெறுவோம். அப்படி கேட்க பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்னடா அப்படின்னாக்கா, இந்த பாக்யாதிபதி ஜாதகத்தில் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பெரிய அளவில் வந்து உடல் உழைப்பையோ அல்லது வந்து அதீதமான தனது பங்களிப்பையோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க செய்யும் செயல்கள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லோராலும் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். எந்த மூலையில் இருக்கிறோம் இவங்க செய்த செயலை அல்லது இவங்களுடைய அந்த தனித்துவத்தை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் அதை வந்து செஞ்சிட்ருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது பாக்யாதிபதி நல்லா பலமாக இருந்துட்டார் அப்படின்னாக்கா, செய்கின்ற செயலுக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்கிறது, அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கிடைக்கின்றது, ஊக்கம் கிடைக்கின்றது, செய்யும் செயலுக்குரிய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாக்யாதிபதி பலமாக இருந்துட்டார் அப்படின்னாக்கா, மரியாதை அப்படிங்கிறது இவங்களை தேடி வருது. இவங்க மரியாதையை தேடி போவதில்லை. அதே போல் வந்து இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. சார் இதை நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், இது உங்களால் மட்டும்தான் முடியும், இது உங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுதலும் மரியாதையும் கௌரவமும் இவங்களுக்கு வந்து ஒன்றாக கிடைக்கிது அப்படின்னாக்கா, அதற்கு மிக மிக முக்கிய காரணம் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பாக்யாதிபதி, பாக்யஸ்தானம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை நண்பர்களே. அடுத்ததாக பாக்யாதிபதி பலமாக இருந்தால், பாக்யஸ்தானம் பலமாக இருந்தது அப்படின்னாக்கா, ஏதேனும் ஒரு துறையில் இவங்க வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, அல்லது இவங்க செய்யும் செயலில் நல்ல உச்சத்தை தொடுகிறார்கள். அடுத்ததாக அதன் மூலம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொத்து பத்து, செல்வம், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து, புகழ், இது அத்தனையும் ஒருங்கிணைந்து கிடைக்கப்பெறுவது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துனீங்க அப்படின்னாக்கா, அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக அவர்களின் ஜாதகத்தில் பாக்யாதிபதி அப்படிங்கிற கிரகம் அல்லது பாக்யஸ்தானம் அப்படிங்கிற இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப சிறப்பாக, பலவீனப்படாமலும் பங்கப்படாமலும் அந்த இரண்டும் இருக்கும் அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்கலாம் நண்பர்களே. இப்போது நாம் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள், அல்லது உங்களுக்கு வரும் வாடிக்கையாளர் ஜாதகங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் நல்ல நிலையில் புகழின் உச்சத்தில் நல்ல செல்வம், செல்வாக்கு அப்படின்ற நிலையில் நல்ல சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த விதிகள் அப்படியே 100க்கு 99% பொருந்தி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைய பதிவு பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டாக்கா அவர் செய்யும் நன்மைகள், மேன்மைகள், சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம் நண்பர்களே. ஸோ பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்கள், வேண்டப்பட்டவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும்
அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.